கடைசி ஆட்டம் 2026ஓட தோனி ஐபிஎல்க்கு குட் பை சொல்ல போறாரா? இது வெறும் வதந்தி இல்லைங்க. ராபின் உத்தப்பாவே சொல்லிட்டாரு. சிஎஸ்கே பண்ணின அந்த 14 கோடி பிளான் பின்னாடி இவ்ளோ விஷயம் இருக்கா? ஐபிஎல் 2026 ஏலத்துல சிஎஸ்கே செஞ்ச காரியம் எல்லாத்தையும் வாய் அடைக்க வச்சிருக்கு. சர்வதேச அனுபவமே இல்லாத கார்த்திக் சர்மா, பிரசாந்த் வீரருக்கு தலா 14.20 கோடி. எதுக்காக இந்த ரிஸ்க்? ஆனா உண்மை என்ன தெரியுமா? 2025ல புள்ளிப்பட்டியல்ல கடைசி இடத்துல முடிச்ச சிஎஸ்கே இப்போ மொத்தமா ரூட்டை மாத்திட்டாங்க. 44 வயசான தோனிக்கு இதுதான் கடைசி சீசன்னு முடிவே பண்ணிட்டாங்க. முன்னாள் வீரர் ராபின் உத்தப்பா என்ன சொல்றாருன்னா, இது செவுத்துல எழுதின எழுத்து மாதிரி தெளிவா தெரியுது. தோனிக்கு அப்புறம் ஒரு டீமை உருவாக்கத்தான் சிஎஸ்கே இப்போ துடிக்குது. நம்ம சென்னை சேப்பாக்கம் மைதானத்துல மஞ்சள் சட்டை போட்டு தோனி தோனின்னு கத்துறதுக்கு இதுவே கடைசி வாய்ப்பா கூட இருக்கலாம். சஞ்சு சாம்சன், ஊர்வில் பட்டேல், கார்த்திக் சர்மான்னு 3 விக்கெட் கீப்பர்களை வாங்கினதுக்கு காரணமே தோனிக்கு ரீப்ளேஸ்மெண்ட் தேடுறது தான். கார்த்திக் சர்மா பேட்டியில என்ன சொன்னாரு தெரியுமா? சிஎஸ்கே என்னை எடுக்கும்னு நினைக்கல, அழுதேன்னு சொல்லிட்டு தோனி பாய் கிட்ட கத்துக்க ஆவலா இருக்கேன்னு சொல்லியிருக்காரு. 2026க்கு அப்புறம் தோனி ஆடவனாலும் சிஎஸ்கேவோட மென்டரா இருப்பாரு. அப்படின்னா கிரவுண்ட்ல இல்லைனாலும் டக் அவுட்ல நம்ம தலை இருப்பாரு. ஒரு சகாப்தம் முடிய போது. ருத்துராஜ் தலைமையில ஒரு புது சாம்ராஜ்யம் உருவாக போது. இளம் வீரர்களை வச்சு சிஎஸ்கே 2026ல கம்பேக் கொடுத்து கப் அடிப்பாங்களா? தோனி இல்லாம சிஎஸ்கேவை உங்களால கற்பனை பண்ணி பார்க்க முடியுதா? உங்க பதில கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த நியூஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு தோனி ஃபேன்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா இதுதான் கடைசி ஆட்டம்.